இரு மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளானது வெளியாகி வருகின்றன. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரின் தேர்தல் முடிவுகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இரு மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடும் நிலையில் பாஜக தனித்து போட்டியிட்டு ஹரியானாவில் வலிமையான முன்னிலை பெற்றிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ராஜகுமரன். ஹரியானாவில் பாஜக பெற்றிருக்கக்கூடிய இந்த முன்னிலைக்கு ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் ஒருமுகமாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த காங்கிரசுக்கு செல்லாதது மிக முக்கியமான காரணம் என்பதை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்க்கின்றோம், ஆம் ஆத்மி கட்சி கணிசமான வாக்குகளை, ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை, காங்கிரசுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பிரித்திருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது காங்கிரஸ் ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு காரணமாக ஆம் ஆத்மி கட்சியும் இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கின்றது. ஆனால் ஹரியானாவில் அவர்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு கிடையாது ஆம் ஆத்மி கட்சிக்கு. இந்த நிலையில்தான் இந்த முறை பஞ்சாபில் ஆட்சி அமைத்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்திலும் காங்கிரசுக்கு நிகராக ஆம் ஆத்மி கட்சிக்கும் வாக்கு வங்கி உயர்ந்து வருகின்றது என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்ப இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய, தேசிய அரசியலில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தனித்து இந்த தேர்தலில் ஹரியானாவில் போட்டியிட்டிருந்தார்கள். எந்த இடத்திலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஆனால் பாஜகவின் வெற்றிக்கு ஆம் ஆத்மியின் ஒரு மறைமுக காரணமாக அமைந்திருப்பதாக தற்பொழுது அரசியல் நோக்கர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். கணிசமான வாக்குகள் காங்கிரசுக்கு செல்லாமல் மடைமாற்றப்பட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு சென்றிருக்கின்றது. அந்த வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி எந்த ஒரு இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னணி என்பது தற்பொழுது ஹரியானாவில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் பெற வேண்டிய வாக்குகளை ஆம் ஆத்மி பெற்றதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இந்தியா கூட்டணியில் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்ற கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தை போன்று ஹரியானாவிலும் இந்த முறை தனித்து தேர்தலை சந்திப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த முடிவு வந்திருக்கின்றது. அதே போன்று பல தொகுதிகளில் கடுமையான போட்டிகள் இருக்கின்றன. 10 தொகுதிகளில் தற்பொழுது காங்கிரஸை காட்டிலும் பாஜக கூடுதலாக வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட ஹரியானா தொடர்பான இந்த நேரலையை நாம் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு காரணம், அங்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள் மிக குறைவான வாக்குகளாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3000, 5000 என்ற அளவில் தான் ஹரியானாவில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஏறக்குறைய 10 தொகுதிகளின் வாக்குகள் முன்னணி இருக்கின்றன.